ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சீக்ரெட் செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அலோ பர்மிஷன் தேவையில்லாமல் கொடுத்து வச்சுருப்பாங்க. எந்த அப்ளிகேஷனுக்கு என்ன பர்மிஷன் கேட்குது, என்ன பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றது தெரியாமல் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய தினம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்றக்கும் நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா ஆப் பர்மிஷன் அப்படின்றதுல இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ரெஸ்ட் ரூம் போயில கூட வந்து மொபைலை யூஸ் பண்ண தான் செய்கிறீங்க. ஸோ நம்ம வந்து கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, யூஸ் பண்ண தான் செய்கிறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களை ட்ராக் பண்ணி கூட வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து எல்லா ஆப்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க டிஃபால்ட் ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து எந்தெந்த ஆப்ஸுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் வந்து கேமரா யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேடிஎம்மில் நான் யாருக்கும் ஸ்கேன் பண்ண மாட்டேன், பே பண்ண மாட்டேன் அப்படின்னா அதையுமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே ஒரு சில அப்ளிகேஷனில் கேமரா பர்மிஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். சாதாரண கால்குலேட்டர் அப்ளிகேஷனுக்கு எதுக்கு கேமரா? ஸோ அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா கேமரா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கான்டாக்ட் பர்மிஷன் எந்தெந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுது, கான்டாக்ட் எடுக்கிறதுக்கு எந்தெந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்னென்னா மெயில் ஐடி கான்டாக்டை யூஸ் பண்ணும், கூகுள் கான்டாக்டை யூஸ் பண்ணும், கான்டாக்ட் மேனேஜர் கான்டாக்டை யூஸ் பண்ணும், காலண்டர் யூஸ் பண்ணும். ஸோ இவ்வளோ தான். கூகுள் ப்ளே சர்வீஸ் அந்த இது யூஸ் பண்ணும், ஜியோ. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும். பட் தேவையெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீனிஃபை இந்த ஆப்ஸுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹிட்டுக்கெலாம் வந்து கான்டாக்ட் தேவையே கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து கொடுத்து தேவையில்லாத எது தேவையில்லைன்றதை நம்ம தான் இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி மைக்ரோஃபோன் நம்ம பேசுகிறத கூட வந்து மற்றவங்களால கேட்க முடியும். பட் வந்து இந்த இடத்துல நிறையா பேர் வந்து எல்லா பர்மிஷனையுமே வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு எந்தெந்த ஆப்ஸுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோன்றதை கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பர்மிஷன், எஸ்எம்எஸ் பர்மிஷன் அப்படின்றது நிறைய இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்துட்டு அவேர்னஸ் இல்லாமல் ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், இல்லை வந்து பப்ளிக் டாய்லெட் பிளேஸ் எங்கேயாவது வந்து யூஸ் பண்ணுறாங்க மொபைலில். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் உங்களுடைய கேமரா வந்து எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கும். அதுக்கு வந்து கேமரா வந்து நம்ம வந்து ஆக்டிவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்லாம் கேமரா பர்மிஷனை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, ஓகேங்களா? ஸோ அதான் அவேர்னஸ் வீடியோ நான் வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேமரா பர்மிஷன் இருக்கிற ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நிறையா வீடியோக்கள் உங்களுக்கு